Hey guys, this is the another episode of how to use economic data and calendar. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ரிஸ்க் அண்ட் ஃபினான்ஷியல் டிஸ்க்ளைமர் பார்த்துடலாம். ஓகே, வாட் இஸ் எக்கனாமிக் டேட்டா அண்ட் கேலண்டர்? ஓகே, ஸோ புதுசாக வர்றவங்களுக்கு இது கொஞ்சம் புரியாமல் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஓகே, எக்கனாமிக் டேட்டானா கவர்மெண்ட்லேருந்து சில நியூஸஸ் வரும். ஓகேவா? இந்த என்எஃப்பி, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், கிராஸ் டொமஸ்டிக், ஜிடிபி இந்த மாதிரி பேர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அது எந்த வெப்சைட்ல எந்த மாதிரி பார்க்கறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. ஓகே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல்காண்டி யூஸ் பண்ற ஒரு டேட்டாஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, மேனுவல் ஆர்டர்ஸ் எதா எடுக்கிறோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஜோன்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ற டைம் வரும். ஏன்னா, இந்த மாதிரி இடத்துல என்ன ஆகும்னா, ஸ்லிப்பேஜஸ் நடக்கும். ஓகே. ஸோ ஆர்டர் இங்க ஃப்ளோ அதிகமா இருக்கறனால, நம்மளால இங்க ட்ரேட் எங்கேயா அதாவது என்டர் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நீங்க நியூஸ் டைம்ல என்டர் ஆகும்போது, உங்களுக்கு பை எடுக்கிற இடத்துலேருந்து ஒரு 15 பிப், 100 பிப்லாம் தள்ளி விழுந்துரும். ஸோ அதுதான் ஸ்லிப்பேஜ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம சில வெப்சைட் யூஸ் பண்ணி, நம்ம அது மூலியமா என்ன டேட்டாஸ் குடுக்குறாங்க, அது எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம எக்கனாமிக் டேட்டா அண்ட் கேலண்டர்ஸ் பார்ப்போம். ஓகேவா? டேட்டா நம்ம எத குறிப்பிட்டு நம்ம சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, என்எஃப்பி, சிபிஐ இந்த ஆல்ரெடி சொன்ன மாரி ஜிடிபி இதெல்லாம் நம்ம டேட்டாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு இது டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு ஒரு டேட்டா எந்த மாரி சீரிஸ்ல ஒர்க் ஆகும். நான் இதுல ஃபர்ஸ்ட் இதுல ஆப் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். வெப்சைட் எந்தெந்த வெப்சைட்லாம் உங்களுக்கு கரெக்ட்டா போய் பார்க்கணும்னு சொல்ட்டு. ஓகேவா? ஸோ எக்கனாமிக் கேலண்டர் பார்த்தீங்கன்னா, டைம் முன்னாடியே உங்களுக்கு எல்லாமே ஷெட்யூல் பண்ணிருவாங்க. இந்தந்த நியூஸ் இந்தந்த டைம்ல ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த மாரி நியூஸஸ்லாம் அப்கமிங்ல வரும்ன்னு சொல்ட்டு. ஈவன் பிரசிடென்ட் ட்ரம்ப் கூடயும் பேசுறது முன்னாடியே ஷெட்யூல் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ எல்லாமே ப்ரீமேடா சிஸ்டமேட்டிக்கா தான் நடக்கும். ஸோ ஃபண்டமெண்டல் டேட்டா பொறுத்தவரையும். அதுல ஒரு எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த டேட்டாவ எதுல பார்க்கறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு எக்கனாமிக் கேலண்டர் நீங்க செக் பண்றதுக்கு 2 வெப்சைட் சூப்பரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருந்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு ரொம்ப பிகினரா இருந்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு செக் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி. ஸோ ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில நீங்க ஜஸ்ட் லாகின் பண்ணி யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு அதுல நியூஸஸோட எல்லாத்தோட நேம்ஸ் அண்ட் என்னென்ன கண்ட்ரீஸோட இம்பாக்ட் ஆகப்போது, ஃபார்காஸ்ட், ப்ரீவியஸ் காஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா கண்ணுக்கு முன்னாடி தெரியிற மாரியே இருக்கும். பட் ட்ரேடிங் எக்கனாமிக்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டு. ஓகே. ட்ரேடிங் எக்கனாமிக்ஸ்ல நீங்க பார்த்துட்டீங்கன்னா, ஒரு ஒரு நியூஸஸ்ல இருக்கிற கேலண்டர்ல இருக்கிற ஒரு டீட்டெயில்டும் அண்ட் ஆர்டிக்கலா குடுப்பாங்க. ஸோ முன்னாடி வர்றத கூட நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, ஃபோர்காஸ்டிங்க்கு நீங்க பே பண்ற மாரி இருக்கும். பட் அவ்வளவா நம்ம ஃபண்டமெண்டல் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ ஈவன் தோ நீங்க இது எதுக்கு பார்க்குறீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ரெட் நியூஸ் இருந்துச்சுன்னா, உங்க ட்ரேட அன்னைக்கு யூ எக்ஸிக்யூட் பண்ணாம கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க எக்ஸிக்யூட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதனால ஜஸ்ட் யூ ஹேவ் டூ செக் த மார்க்கெட் என்வைரன்மென்ட் செலக்ஷன் மட்டும் பார்க்கறதுக்காண்டி இது யூஸ் பண்ற டூலா இருக்கும். ஓகே. செகண்ட் திங் இஸ் எக்கனாமிக் ஆர்டிகல்ஸ். ஓகே. எக்கனாமிக் ஆர்டிகல்ஸ்னா ஒரு டேட்டாவும் என்னென்ன சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு, அது ஆர்டிக்கல் படிக்கணும். நீங்க முன்னாடி பார்த்தது கேலண்டர். கேலண்டர்ல ஜஸ்ட் இந்தந்த இடத்துல இந்தந்த மாரி ரியாக்ஷன் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் எக்கனாமிக் டேட்டாவ நம்ம படிக்கணும்னு நெனச்சுக்கோங்களேன். இந்த 2 வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எஃப்எக்ஸ் ஸ்ட்ரீட். எஃப்எக்ஸ் ஸ்ட்ரீட் ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். உங்களுக்கு புரியிற மாரி இங்கிலீஷ்ல இருக்கும். கரெக்ட்டா இதுல எஃப்எக்ஸ் ஸ்ட்ரீட் இன்சைட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அவங்க குடுக்குற டேட்டா கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஸோ இப்போ ஏரோ யூஎஸ்டி இந்த மாரி செல் ஆக போகுது. கொஞ்சம் மைனரா டாவிஷு, ஹாக்கிஷ் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஹாக்கிஷ்னா பாசிட்டிவ் நியூஸு. டாவிஷ்னா நெகட்டிவ் நியூஸ். அந்த மாரி சின்ன சின்ன குறியீடுகள்லாம் குடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு அதுல கொஞ்சம் புரியும். தென் investing.com அட்வான்ஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ investing.comல நீங்க போனீங்கன்னா, நெறையா ஆர்டிகல்ஸ் குடுப்பாங்க. அதுல எது investing.comோட ஆர்த்தர் இருக்கோ, அந்த டேட்டாஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஆர்டிகல்ஸு. ஸோ உங்கனால மோர் என்ன நடக்குது? என்ன டிசிஷன் எடுக்குறாங்க? ஃபெட் ரேட் என்ன மாரி வேலை செய்யுது? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, ஃபெட் ரேட் பத்திலாம் உங்களுக்கு படிக்கும்போது மட்டும் தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா, எப்படி ஒர்க் ஆகுது? ஓ ஓவரால் மார்க்கெட் ஃபண்டமெண்டல்ல எப்படி ஒர்க் ஆகுது? அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓகே. தென் இந்த 2 விஷயமும் நம்ம ஆர்டிகல்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். வேற எதுக்கும் கிடையாது. அண்ட் ஃபைனலி எக்கனாமிக் இண்டிகேட்டர். இந்த எக்கனாமிக் இண்டிகேட்டர்ல எனக்கு புடிச்ச வெப்சைட் இது ஒண்ணு தான். மைஎஃப்எக்ஸ் புக். இது எதுக்குன்னா, நான் போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்றதுக்கும், நியூஸ் பார்க்கறதுக்கும், எஃப்எக்ஸ் கால்குலேட்டர் இருக்கிறதுக்கும், அண்ட் தென் ஃபாரெக்ஸ் ஹீட் மேப், ஆர்டிக்கல் எல்லாமே ஒரு ஆல் இன் காம்போவா கிடைக்கும். பட் நான் இது 2 விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமா யூஸ் பண்ணுவேன். போர்ட்ஃபோலியோ. இப்ப யாராச்சும் ஒருத்தவங்க இஏ குடுக்குறாங்க, லைவ் அக்கவுண்ட் குடுக்குறாங்க. நீங்க ஏதோ ஒரு மென்டார் கிட்ட போறீங்கன்னா,
ஃபர்ஸ்ட்டு கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, MyFX புக் உங்ககிட்ட ரெக்கார்ட் இருக்கா? நீங்க எவ்வளோ வருஷமா ட்ரேட் பண்றீங்க? அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குவோம். இப்ப நாங்களே ஒரு அசெட் மேனேஜ்மென்ட் போறோம்னா, MyFX புக்ல ஒரு வெரிஃபைடு ஸ்டேட்டஸ் இருந்தா மட்டும் தான், அவங்க எங்கள நம்பி அக்கவுண்ட் குடுப்பாங்க. ஸோ, இதுல முக்கியமான விஷயம், MyFX புக் வந்து போர்ட்ஃபோலியோக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஃபோரம்க்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஃபோரம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஆ ஆட்டோமேஷன் யூஸ் பண்றவங்களுக்கும், மேனுவல் யாராச்சும் சொல்லிக் குடுக்குறவங்களுக்கும் இதுல வந்து ஃபோரமா யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் சென்டிமென்ட் டேட்டா வந்து இதுல ரொம்ப பார்ப்பாங்க. ஓகே. சென்டிமென்ட் டேட்டான்னா, ஒரு கரன்சி பேர வந்து எவ்வளோ தூரம் வந்து ரீட்டெய்லர்ஸ் பை பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்ட்டு, ஸோ அந்த ரீட்டெய்லர்ஸ் பை பண்ணதுக்கு ஆப்போசிட்டா மார்க்கெட்ல ரியாக்ஷன் நடக்கும். ஓகே. ஸோ அதுதான் சென்டிமென்டல் டேட்டா. தென் ஃபாரெக்ஸோட ஹீட் மேப்பு. ஸோ எந்தெந்த கரன்சிஸ் வந்து எவ்வளோ எவ்வளோ டாமினேஷன்ல இருக்குன்னு சொல்ட்டு. அண்ட் தென் ஃபாரெக்ஸ் ஆர்டிக்கிளும் குடுப்பாங்க. நியூஸும் குடுப்பாங்க. ஸோ MyFX புக் பொறுத்தவரையும் நான் 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவேன். சென்டிமென்டல் அண்ட் போர்ட்ஃபோலியோக்கு. ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு லாகின் பண்ணி காமிச்சேன்னா, உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நான் ஒரு தடவ எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு லாகின் பண்ணி ஸோ ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே. இது நீங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு நியூஸஸ் எல்லாமே தெரியும். ஓகேவா? ஒரு ஒரு நியூஸஸ் இருக்கா? இந்த நியூஸஸ்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல குடுப்பேன். ஜஸ்ட் இது ஓவர்வியூ மட்டும் தான். ஸோ உங்களோட டைம் இங்க மாத்தணும்னா நீங்க மாத்திக்கலாம். இதுல நீங்க குடுத்தீங்கன்னா, எந்த டைம் வேணுமோ அந்த டைம் நீங்க வச்சுக்கலாம். ஸோ ஓவராலா வந்து இதுல ஆர்டிகில்ஸ் இப்படி இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு வேற ஏதாவது நியூஸ் வந்து எனக்கு ரெட் நியூஸ் மட்டும் தான் தெரியணும், ஆரஞ்ச் நியூஸ் மட்டும் தான் தெரியும்னா, நீங்க ஃபில்டர்ல போயிட்டு இது 2த்தையும் செக் அவுட் பண்ணிருங்க. கிரே நியூஸ் கூடயும் வச்சுக்கோங்க. ஆரஞ்ச் கூடயும் தேவையில்ல. ரெட் அண்ட் கிரே வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நான் இந்த டிஃபால்ட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இந்த 2 வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல மோஸ்ட்டா வந்து நான் பார்க்கறதுக்கு வந்து எந்தெந்த டைம்ல நம்ம ஊர்ல எப்பப்பலாம் நியூஸ் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த நியூஸுக்கு அப்புறம் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா நியூஸுக்கு முன்னாடி நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஓகேவா? தென் ட்ரேடிங் எக்கனாமிக்ஸ். ட்ரேடிங் எக்கனாமிக்ஸ் வந்து நான் மோஸ்ட்டா வந்து ஃபெட் ரேட்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபெட் ரேட்டோட இது வந்து நம்மளுக்கு எப்பவுமே ஃபோர்காஸ்ட் படி தான் நடக்கும். ஸோ நியூஸ்லயே வந்து கொஞ்சம் கிளியரானது வந்து ஃபெட் ரேட் மட்டும் தான். ஸோ ஃபெட் ரேட் வந்து இன்னைக்கு வந்து எப்படி யுஎஸ்ல வந்து நம்மளுக்கு எப்படி வந்து கட் பண்ண போறாங்களா? இல்ல ரைஸ் பண்ண போறாங்களா? இல்ல ஹோல்ட் பண்ண போறாங்களா? ஆக்விஸ் டேட்டாவா, டாவிஸ் டேட்டாவான்னு பார்த்துறதுக்காண்டி நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்டா இதுல வந்து ஹிட்டனான இருக்கிற எல்லா டேட்டாஸுமே இதுல இருக்கும். ஸோ ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில உங்களுக்கு எவ்வளோ கம்மியா காட்டுச்சோ, அதில இல்லாத டேட்டாஸ்லாம் இதுல வந்து ஃபில்டர் பண்ணி நெறையா காட்டிட்டு இருக்கும். ஸோ நம்மளோட இந்தியாவோட டேட்டாஸ் கூட இதுல காட்டும். ஸோ மோஸ்ட்டா நான் இதில வந்து அதாவது யுஎஸ்டி டேட்டாஸ் மட்டும் தான் பார்ப்பேன். அதாவது டாலர் டேட்டா மட்டும் தான் பார்ப்பேன். ஸோ இதில அமெரிக்கன் டேட்டா தான் எனக்கு முக்கியம். ஏன்னா நான் வந்து கோல்டுல ட்ரேட் பண்றதா இருந்தா நான் அமெரிக்கன் டேட்டா பார்ப்பேன். ஸோ அதனால வந்து மோஸ்ட்டா யுஎஸ் டேட்டாவே உங்களுக்கு போதும். ஸோ இது வந்து நீங்க கத்துக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியே யூஸ் பண்றது பெட்டர். இது ஜஸ்ட் அட்வான்ஸ்டா இருக்கிறனால இத நான் உங்களுக்கு சொன்னேன். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? தென் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன காட்டப் போறேன்னா, ஆர்டிகில்ஸ் படிக்கிறதுக்காண்டி investing.com போயிடலாம். ஸோ இதில ஆர்டிகில்ஸ் நீங்க எங்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. இதில நீங்க ஆர்டிகில்ஸ் எங்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். இந்த நியூஸ்ல போயிட்டு நீங்க என்ன கரன்சியா, இல்ல கமாடிட்டீஸா நீங்க என்ன ட்ரேட் பண்ண போறீங்களோ, அந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில இருக்கிற டாப் நியூஸஸ் எல்லாமே இதில வந்து உங்களுக்கு அப்படியே செக் லிஸ்ட்டா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில இருக்கிற என்னென்ன நியூஸு, நம்ம வார் நடக்குற, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரீசென்ட் டேஸ்ல இருக்கிறது எல்லாமே அப்டேட் ஆயிட்டு இருக்கும் இதில. ஸோ உங்களுக்கு உலகத்தில என்னென்ன நடக்க போது, என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இதில அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கேருந்து ஆயில் வந்து இவ்வளோ இருக்கிறனால தான் ஆயில் ரேட் ஏறிச்சு. ஸோ இதனால தான் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இதாச்சு. எல்லாத்தோட டேட்டாஸ் வந்து இதில கிடைக்கும். ஸோ இது அட்வான்ஸா யூஸ் பண்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டே போதும். எஃப்எக்ஸ் ஸ்ட்ரீட். எஃப்எக்ஸ் ஸ்ட்ரீட் வந்து ஒரு நல்ல வெப்சைட்டு. ஸோ எதனாலனா, நம்மளுக்கு நியூஸ்ன்னு போயிட்டீங்கன்னா, ஃபாரெக்ஸ் நியூஸ்ன்னு குடுத்துருங்க. ஓகே. ஃபாரெக்ஸ் நியூஸ்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, இதில எஃப்எக்ஸ் டீம்ன்னு இருக்கா? இந்த எஃப்எக்ஸ் டீமும், எஃப்எக்ஸ் டீம் இன்சைட் டீமும் குடுக்குற டேட்டாஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் இவங்களோட டேட்டாஸ் வச்சு தான் நான் வந்து டீமுக்குலாம் நான் சொல்லிக் குடுத்துட்டுருப்பேன். ஸோ இவங்களோட டேட்டாஸ் வந்து ப்ரிசைஸா இருக்கும். ஸோ டேட்டாஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் வி ஹேவ் டூ அவேர் த மார்க்கெட். ஓகே. முன்னாடி என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா, நம்மனால பியூர் டேட்டா வந்து என்னைக்குமே வந்து கிடைக்காது. ஸோ ஃபண்டமெண்டல் பொறுத்தவரையும் இட்ஸ் ப்ராபபிலிட்டி 50, 50 தான். ஸோ அதனால நம்மளுக்கு டேட்டா கிடைச்சுச்சுன்னா, என்ன நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரியும். ஸோ இந்த என்எஃப்பி வந்து நம்மளுக்கு டாலர் வீக் ஆக போகுது. ஓகே. இந்த ஃபெட் ரேட் வந்து கட் பண்ண போறாங்க. அப்ப டாலர் வந்து வீக் ஆக போகுது. எப்பவுமே ஃபெட் ரேட் கட் பண்ணும்போது டாலர் வந்து வீக் ஆகும். ஸோ ஃபெட் ரேட் வந்து ஹோல்டு பண்ணாங்கன்னா, அதுக்கேத்த மாரி டேட்டா வந்து பவுல் சொன்னாருன்னா, அதுக்கு நடக்கும். இதுவே ஃபெட் ரேட்ட வந்து ரைஸ் பண்ணாங்கன்னா, டாலர் வந்து இன்கிரீஸ் ஆகும். டாலர் ரேட்லாம். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கு இது யூஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப மெயினான ரீசனா இருக்கும். லாஸ்ட் மை ஃபேவரைட் MyFX புக்.
லாஸ்ட் என்னோட ஃபேவரைட் வந்து MyFX புக். ஸோ MyFX புக்ல வந்து நீங்க எவ்வளோ என்னென்ன அக்கவுண்ட்ஸ் வச்சிருக்கீங்க, இது எல்லாமே நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். தென் வந்து உங்களோட கம்யூனிட்டி நீங்க எதா கொஸ்டின்ஸோ கேட்கிறதா இருந்தாலும் நீங்க இதில யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மார்க்கெட் சென்டிமென்ட்க்காண்டி நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது என்னோட நோஷன்ல நான் இன்பில்ட்டா வச்சிருக்கேன். ஸோ என்னோட நோஷன் நீங்க ஓப்பன் பண்ணாலே என்னோட இதுல இருக்கும். ஸோ இது வந்து மோஸ்ட்டா வந்து என்னதுன்னா, மார்க்கெட் சென்டிமென்ட். இப்ப வந்து செல்லர்ஸ் கம்மியா இருக்காங்க, பையர்ஸ் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லுது. ஓகேவா? லாங் அதிகமா இருக்காங்க. ஆனா மார்க்கெட் என்ன பண்ணும்னா, செல்லு தான் போயிருக்கும். ஏன்னா, இப்ப நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்க பார்த்தீங்களா? ஓவராலா என்ன பண்ணியிருக்கு? செல்லு தான் ஆயிருக்கு. தெரியுதா உங்களுக்கு சார்ட்டு? ஸோ இதுதான் ரீசன். ஏன்னா, மார்க்கெட் வந்து என்னன்னா, இந்த சென்டிமெண்டல் என்னன்னா, ஆப்போசிட் டைரக்ஷனா ரியாக்ட் ஆகும் இன்ஸ்டிடியூஷனலுக்கு. ஓகேவா? இத நீங்க கரெக்ட்டா இன்னொரு வேல பார்க்கணும்னா, கமிட்மென்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அதாவது சிஓடின்னு சொல்லுவாங்க. சிஓடி ரிப்போர்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த சிஓடி ரிப்போர்ட்ல எவ்வளோ பேர் யுஎஸ்டி வாங்கி வச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து யூரோவ வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வரும். ஸோ, அதுல கரெக்ட்டான டேட்டாஸ் இருக்கும். இந்த சென்டிமென்ட்ல ரீட்டெய்லர்ஸோட ட்ரேட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லும். ஓகேவா? ஸோ ரீட்டெய்லர் ட்ரேட்ஸ் வந்து பைக் பொசிஷன் அதிகமா இருக்கு. அதனால தான் வந்து மார்க்கெட் என்னவாயிருச்சு, செல் ஆயிட்டுருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஆப்போசிட்டா ஒர்க் ஆகும். இப்போ பையர்ஸ் அதிகமா இருந்தாங்கன்னா, செல் நடக்கும். செல்லர்ஸ் அதிகமா இருந்தா பை நடக்கும். ஸோ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டணும்னா, இப்போ செல்லர்ஸ் அதிகமா இருக்கிற பேர்ஸ் நம்ம எதாவது பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் மேஜரான பேர்ஸ்ல பார்த்தா தான் அது கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாருக்கும். ஓகேவா? ஸோ யுஎஸ்டி ஜேபிஐ பார்க்கலாம் இப்ப நம்ம. ஸோ பைல இருக்கு. ஸோ இப்ப ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, யுஎஸ்டி ஜேபிஐல வந்து பைல இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? யாஹ்! இப்ப நம்மளுக்கு சென்டிமென்ட் என்ன குடுத்திருக்கு? யுஎஸ்டி ஜேபிஐ வந்து மோர் தென் நெறைய பேர் செல்லுல இருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. பட் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? பைல கொண்டு போயிட்டுருக்கு. சென்டிமென்ட்ட நம்ம இப்படி யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து எஃப்எக்ஸ் கால்குலேட்டர். ஓகே. இந்த எஃப்எக்ஸ் கால்குலேட்டர்ல வந்து உங்களுக்கு வந்து பொசிஷன் கால்குலேஷன் பண்றது, இவ்ளோ டாலர் எடுத்தா நான் எவ்ளோ ரிஸ்க் பண்றதுன்னு சொல்ட்டு. ஸோ இது அப்கமிங் டேஸ்ல நாங்க இது ஒரு இண்டிகேட்டரா ட்ரேடிங் வியூல கொண்டு வருவோம். அப்கமிங் டேஸ்ல வீடியோஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்ல குடுப்பேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பிப் கால்குலேட்டர், ஃபிபனாச்சி கால்குலேட்டர் இதுல தேவையான ஒரே ஒரு கால்குலேட்டர் ஃபர்ஸ்ட்டு பொசிஷன் கால்குலேட்டரா இருக்கும். ஸோ வேற எதுவும் தேவைப்படாது. அதுவும் நாங்க வந்து கொண்டு வந்துருவோம் சீக்கிரமா. ஸோ அதுக்குள்ள வந்து கிளைம் பண்ணா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அண்ட் தென் ஒரு கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இங்க இருக்கும். ஓகேவா? MyFX புக்ல. அதே மாரி உங்க போர்ட்ஃபோலியோ எதா ஆட் பண்ணணும்னா, உங்களோட அக்கவுண்ட் குடுத்துட்டீங்கன்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோ இதுல ஆட் ஆயிரும். ஓகே. ஸோ இவ்வளோ தான் இந்த இடத்துல. ஸோ இதில வந்து நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், எவ்வளோ டாலர்ஸ் வந்து நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ நான் 4000 டெபாசிட் பண்ணி 6000 பண்ணியிருக்கேன். இங்க எதுனா வித்ட்ரால் எடுத்திருக்கேன். இந்த மாரி காட்டும். ஸோ இது லைவ் அக்கவுண்ட். ஸோ இந்த மாரி வந்து ஆட்டோமேஷன் பண்றது, வேற எதா அக்கவுண்ட்ஸ் நான் மேனேஜ் பண்றதா இருந்ததுன்னா, எ MyFX புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மை MyFX புக் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வெரிஃபைடான ஒரு ட்ராக் ரிசல்ட் நம்மளுக்கு குடுக்கும். ஓகேவா? ஸோ ஓகே. இதோட வீடியோ அவ்வளோதான். ஸோ சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன். இந்த வெப்சைட்ல என்னென்ன பண்ணணும்னு சொல்ட்டு. ஸோ அடுத்தடுத்த வீடியோல ஒரு அப்டேட்டோட வரேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாமா?